வணக்கம். ஸோ நேத்து வந்து என்னோட ஃப்ரெண்டு நானும் என் ஃப்ரெண்டும் மாத்தி மாத்தி வாய செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பல்லுல வந்து கரை இருக்கா? மஞ்ச கலர்ல யாருக்கு பல்லு அதிகம் மஞ்ச கலர்ல இருக்கு அப்டின்ட்டு. ஸோ அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோட ரூஃப் ஆஃப் த மவுத் இருக்கு பாத்தியா? மேல் நாக்குன்னு சொல்லுவாங்க. மேல அந்த பகுதி. அங்க வந்து ஒரு லைன் இருந்தது. ஒரு கிரே கலர்ல ஒரு பிளாக்கிஷ் கிரே அந்த கலர்ல ஒரு லைன் இருந்தது. என் ஃப்ரெண்டும் நானும் இத கண்டுபிடிச்ச உடனே அது பெயின்லெஸ்ஸா இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து வலி அதிகமா தெரியல. அந்த இடத்துல வந்து வலி எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. இட் வாஸ் பெயின்லெஸ் அண்ட் அத பார்த்த உடனே என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, "இட் குட் பி சைன் ஆஃப் கேன்சர், மவுத் கேன்சர்" அப்படின்ட்டு. ஆ சரி ஓகே நான் பண்ண ஆக்ஷன்ஸ்க்கு என்னோட கான்சிக்வென்சஸ் தான் அப்படிங்கிற பட்சத்தில நானும் பெருசா எடுத்துக்கல. பட் இருந்தாலும் எனக்குள்ள அந்த பயம் இருந்தது. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும்ல கேன்சர் பத்தி. ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங்கா தான் இருக்கும். நம்ம கியூர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நான் வந்து டென்டிஸ்ட் கிளினிக்குக்கு போயிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நெறைய விஷயங்கள் இருக்கு. இதில நம்ம அத பத்தி மட்டும் பேச போறதில்ல. ஏகப்பட்ட விஷயங்கள், இதோட கனெக்ட் ஆகியிருக்கிற மத்த விஷயங்கள், இத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். யாஹ்! அதெல்லாம் நான் டென்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டு நான் போயிருந்தேன். ஸோ போயிருந்தப்போ அவங்க என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, நான் வந்து டொபாக்கோ கன்சியூம் பண்ணுவேன். அதாவது புகை ரீதியா நான் வந்து கன்சியூம் பண்றேன் அப்டின்ட்டும், ஆ ஒரு 3 இயர்ஸா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்டின்ட்டும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி சிகரெட்டு, பீடி இதெல்லாம் நான் அடிக்கிறேன் அப்டின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆ அவங்க உடனே செக் பண்ணி பார்த்தாங்க. என் வாயில செக் பண்ணிட்டு டார்ட்டர் வந்து அதிகமா பில்டப் ஆயிருக்கு. ரொம்ப அளவுக்கு அதிகமா பில்டப் ஆயிருக்கு. டார்ட்டர் அப்டின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, டார்ட்டர் பில்டப் ஆர் டென்டல் பிளேக் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கரை படிறது. கடை வந்து நம்ம சொரண்டி பார்த்தோம்னா, சாஃப்ட்டா ஒயிட் கலர்ல வரும் பார்த்தீங்களா? அத வந்து பிரஷ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். வேறஸ் நம்ம பிரஷ் பண்ணல, ரிமூவ் பண்ணலங்கிற பட்சத்தில அது வந்து கல்லு மாரி சேர்ந்துரும். பல்லுக்கும், கம்ஸுக்கும் இடையில அது சேர்ந்துரும். ஸோ அத வந்து டார்ட்டர் பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பில்டப் ஆகி இருக்கிறது வந்து டாக்டர் சொன்னாங்க, டென்டிஸ்ட் சொன்னாங்க. அடுத்தது வந்து நான் வந்து லைட்டா பிரஷர் குடுத்து என்னோட கம்ஸ அப்படி இப்படி டச் பண்ணாலே எனக்கு வந்து அதுக்கு ஈருக்கு நடுவுல ப்ளீடிங் வர ஆரம்பிச்சுரும். ஸோ அதையும் அவங்க கிட்ட சொன்னேன். என்னோட கம்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது வந்து அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கம் வீக்கா இருக்கு. உனக்கு வந்து டார்ட்டர் பில்டப் ஆகியிருக்கு. அண்ட் ஸ்மோக்கர்ஸ் ஸ்டொமாலிட்டிஸ் ஸ்டொமாலிட்டிஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதனால அப்படின்னா, நம்ம ஸ்மோக் பண்றோம் பார்த்தீங்களா? அது வந்து ஃபயர் வந்து ஹீட் ஆயி, ஹீட் வழியா தான் நம்ம வாய்க்குள்ள போகுது. ஸோ அந்த ஹீட்ட வந்து மேல் அந்த ரூஃப் ஆஃப் த மவுத் வந்து ஏத்துக்க முடியாம அந்த மாரி கருப்பாகுது. இது வந்து ரிவர்சிபிள் தான். பட் வந்து நீங்க இத குயிட் பண்ணியே ஆகணும். குயிட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்த சொன்னாங்க. அதோட நேம் வந்து ஸ்மோக்கர்ஸ் ஸ்டொமாலிட்டிஸ் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. எனக்கு நேம் சரியா தெரியல. நான் செக் பண்ணிட்டு கீழ போடுறேன். இல்ல நீங்களே கூட Googleல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்கடா. என் உயிர வாங்காதீங்க. அடுத்தது வந்து இதுக்கான காரணங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மோக்கிங். நிக்கோட்டின் கன்டென்ட் அண்ட் டொபாக்கோ இது எல்லாமே. அடுத்தது வந்து புவர் டென்டல் ஹைஜீன். நான் வந்து அடிக்கடி பிரஷ் பண்ண மாட்டேன். 2 டேஸ்க்கு ஒரு தடவ, வெளியில யாராவது ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறோங்கிற பட்சத்தில மட்டுமே பிரஷ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால இதெல்லாம் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து இது வந்து கியூரபிள் தான். இத ட்ரீட் பண்ணாம, இவங்க குடுத்த மெடிசின்ஸ் அண்ட் இவங்க சொல்றபடி நான் குயிட் பண்ணாம இருக்கேங்கிற பட்சத்தில, இது வந்து ப்ரீ கேன்சருக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத வந்து நான் ட்ரீட் பண்ணலன்னா, லியூகோப்ளேக்கியா லியூகோப்ளேக்கியா அப்படிங்கிற ஒரு ஒரு சிம்ப்டமா இல்ல நோயான்னு தெரியல எனக்கு. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து அன்ட்ரீட் பண்ணி இத வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த வாய்க்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலங்கிற பட்சத்தில, இப்போ இருக்கிற இந்த ஸ்மோக்கர் ஸ்டொமாலிட்டிஸ் அது வந்து லியூகோப்ளேக்கியா அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு மாறிடும். இது என்ன ஸ்டேஜ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ப்ரீ கேன்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்ன கேன்சர்னா மவுத் கேன்சர். ஸோ, இது வந்து அவங்க மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி குடுத்தாங்க. என்ன மாதிரியான மெடிசின்ஸ்ன்னா, இதே இந்த மாத்திரைய வந்து நான் டாக்ஸுக்கும் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டாகுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கா இது என்னன்னு தெரியல. ஐ திங்க் இது வந்து டாக்ஸிக்ன்னு இருக்கு. ஆன்டிபயோட்டிக் தான் நெனைக்கிறேன். ஆர் ஐ அம் நாட் ஷூர் அபௌட் இட். இது எனக்கு பிரிஸ்கிரைப் பண்ணி குடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த
மவுத் வாஷும் குடுத்துருந்தாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி ஸ்கேலிங் பண்ணுவேன்ல. ஸோ நான் எப்பவுமே ஒரு 8 மந்த்ஸ், 10 மந்த்ஸ், 1 இயர்க்கு ஒரு தடவ ஸ்கேலிங் பண்ணுவேன். ஸோ ஸ்கேலிங் பண்ணும்போது எல்லாமே எனக்கு இத குடுப்பாங்க. உங்களுக்கு டாட்டர் பில்டப் அதிகமா இருக்கு அப்டின்ட்டு. ஸோ நான் இத யூஸ் பண்ணுவேன். இத வந்து காலை, மாலை காலை, இரவு வந்து ஒரு தடவ மவுத் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் மவுத் வாஷ் பண்ணிட்டு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது குடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து ஸ்மோக்கிங்க வந்து குவிட் பண்ணியே ஆகணும். குவிட் பண்ணா இது வந்து தானா மறைஞ்சிரும். இது வந்து கேன்சரோ இல்ல நீங்க பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஓகே ஃபைன். இந்த கதைய விட்டுருவோம். இது என்னடா? என்னதுடா இது? என்ன எலவுடா இது? நானுமே தானடா அடிப்பேன். நான் இல்லன்னு சொல்லல. டொபாக்கோ யூசஸ் டை யங்கர். குயிக் டுடே கால் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கு. டொபாக்கோ காசஸ் பெயின்ஃபுல் டெத். சரி. ஓகே. இதுலயும் அதே தான் போட்டிருக்கு. இண்டிமென்ட், மயிறு மட்டை, டொபாக்கோ யூசஸ் அப்படி இப்படின்னு போட்டிருக்கு. 18 வயசுக்கு உட்பட்டவங்களும் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கு. சரி. இவ்ளோ கான்சிக்வன்சஸ் இருக்கிற ஒரு விஷயம், இவ்ளோ டேஞ்சரஸான ஒரு விஷயத்த என்ன வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க? இதனால என்ன பயன்? எனக்கு அதுதான் புரியல. கூலிப்ப வந்து கூலிப்பு டொபாக்கோ தான். இதுவும் டொபாக்கோ தான். பீடியும் டொபாக்கோ தான். பீடிலயும் அதான் போட்டிருக்கும். புற்றுநோயை உண்டாக்கும். உண்டாக்குதுன்னு தெரியுதுல்ல. என்னத்துக்குடா விக்கிறீங்க? வாங்குறவன், அடிக்கிறவன, இவன புடிச்சு ஜெயில்ல போட்டு, அவன் குடும்பத்த சீரழிச்சு, அவன் ஆல்ரெடி ட்ராமடைஸ்டா இருப்பான். அவன நோண்டி, இதுக்கு பதில் விக்கிறவன புடிக்கலாம்ல. மேல நார்த்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இஸ்லாமிய நபர்கள் வந்து வீட்ல ஃப்ரிட்ஜ்ல பீஃப் வச்சிருந்தாங்களாம். அதுக்கு புல்டோசர் வச்சு அவங்க வீடுனா அவங்க வீடு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா வீட்டையும் இடிச்சு தள்ளியிருக்கானுங்க புல்டோசர் வச்சு. பீஃப ஃப்ரிட்ஜ்ல வச்சதுக்கு. ஆனா இந்தியாலயே நீங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு கம்பேர் பண்ணா இந்தியால தான் உங்களுக்கே தெரியும். பீஃப் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்றாங்க, எந்த அளவுக்கு வாங்குறாங்க, எந்த அளவுக்கு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் நடக்குதுன்ட்டு. எனக்கு புரியல. சரி ஓகே. பீஃப் வந்து அப்ப சட்டம் எனக்கு நானுமே லா படிச்சிருக்கேன்டா. என் மேஜர்ஸ் லா தான்டா. எனக்கு தெரிஞ்ச வரையில பீஃப் வீட்ல விக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனா இடிச்சு தள்ளியிருக்கீங்க. புல்டோசர் வச்சு இடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரேபிஸ்ட்ட விட்டுறீங்க. கவர்மெண்ட் டாஸ்மாக் நடத்துது அத விட்டுறீங்க. என்னென்னத்தையோ விட்டுறீங்க. கொலை பண்றான், குத்துறான், கித்துறான், என்னென்னமோ ஊழல் பண்றான். ஒண்ணுத்தையும் எதுவும் பண்றதில்ல. அவன் வீட்ல புல்டோசர் வச்சு இடிக்க வேண்டியதானே? என்ன பீஃப் தின்னது ஒரு குத்தமாடா? அத இடிக்கிறீங்க. சரி ஓகே. நம்ம அந்த டாபிக்கு போக தேவையில்ல. கூல் லிப்பு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். போதைப் பொருள். சரி. கூல் லிப் எங்கேயுமே விக்கிறது இல்லையா? பான் மசாலா, ஹான்ஸு என்னத்துக்குடா விக்கிறீங்க? எதுக்குடா விக்கிறீங்க இத? வித்தா வாங்க தான்டா செய்வான். நாங்க விப்போம், நீங்க வாங்காதீங்கன்னா என்னடா எனக்கு புரியல. நீங்க விக்கிறது என்னத்துக்கு? நாங்க வாங்கணும்னு தானே. பாதிக்கப்படுறது நாங்க தானே. சந்தோஷப்பட்டு நல்லா குடும்பமா சொத்து சேர்த்து வைக்கிறது நீங்க. இப்ப மறுபடியும் எங்க மேலயே குறை சொல்றீங்க. நீ எதுக்கு? உனக்கு புத்தி இல்லையா? சுய புத்தி இல்லையா? நீ எதுக்கு அங்க போய் என்ன கேள்வி இது? நீ விக்கிறது எதுக்கு? நான் இப்ப இந்த வீடியோ போடுறது எதுக்கு? நீ பார்க்கணும்ட்டு. பார்க்காதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ விக்கிற, நாங்க குடிக்கிறோம். என்னடா இது? பிஜிலி ரமேஷ் மாதிரி பேச வைக்கிறீங்க. இது எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேவையான விஷயம் தான். பேசுற அளவுக்கு என்கிட்ட பலம் இல்ல. ஓகேவா? சரி விட்டுருவோம். கூல் லிப், ஹான்ஸ், மாவா, பான் மசாலா, குட்கா லீகலா இல்லீகலா? தமிழ்நாட்டுல கேட்கிறேன். சரி. ஏதோ கஞ்சா வேட்டை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒன்றும் கஞ்சா ஒழிச்சிட்டு வேற என்னத்தையும் இத்துன்னு என்னத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே ஃபைன். இதை தடுக்க முடியாது. டாஸ்மாக மூடுனா கலவரம் நடந்துடும். கள்ள சாராயம் காய்ச்சிருவான். கூலி பண்ண நிறுத்தினா தற்கொலைகள் நடக்கும். சரி ஓகே. 2019 நினைக்கிறேன். COVID-19 அப்போ லாக்டவுன்னு ஒரு விஷயம் நடந்தது. என்ன ஆட்சியில் நடந்ததுன்னா அது ஒரு ஆட்சியில் நடந்தது. அந்த ஆட்சியிலேயே லாக்டவுனை அவ்வளோ அழகா பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணாங்க. போலீஸும் சரி, காவல்துறையிலேருந்து எல்லா அதிகாரிகளும், தூய்மை பணியாளர்கள் முதற்கொண்டு எல்லாருமே பெர்ஃபெக்டா அதை பண்ணாங்க. பொதுமக்கள் ஒத்துழைச்சாங்க. 90% மேல பொதுமக்கள் ஒத்துழைச்சாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அவ்வளோ அழகா ஃபாலோ பண்ணாங்க. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே. இதையே உங்களால 15 நாள் கூட வார்னிங் கொடுக்காம பண்ண முடியுது. இத பண்ண முடியாதா? லாக்டவுனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. வேலை கிடைக்காம நிறைய பேர் பசி பட்னியில மன உளைச்சலுக்கு ஆளானுங்க. சரி ஓகே. இதுக்கும் பண்ணுங்களேன்டா. சாவட்டுமேடா. எவனுக்காவது எனக்கு அடிக்ஷன் ஆகுது, நான் சாக போறேன்னா ஏன்டா லட்சக்கணக்கான பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 பேர் செத்து போனா தப்பு கிடையாது. நான் இந்த மாதிரி பேசுறேனே, மனிதாபிமான அடிப்படையிலே நான் பேச மாட்டேங்கன்னு பரவாயில்ல.
ஒரு லட்சக்கணக்கான பேர் உயிர் நல்லா இருக்கணும், அவங்க பாதிப்படையாம இருக்கணுங்கிற பட்சத்துல 10 பேர் தற்கொலை பண்ணுவேன், எனக்கு போதை தான் முக்கியம்னு செத்து போனா பரவாயில்லடா. அவங்களுக்கு நிதித்துறை கொடுக்குறேன்ட்டு எங்க காசையும் பிடுங்கி அவங்க கிட்ட கொடுக்காதீங்கடா. சரியா? என்னமோ நடந்துட்டு போட்டோம். லாக்டவுனுக்கு பண்ணதை இதுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க? நீ உங்களோட மெத்தனத்தால தான் என்ன மாதிரியான ஆட்கள், எனக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது. நான் குழந்தையா இருக்கும் போதே எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தது யாரு தெரியுமா? காவல்துறையை சேர்ந்த ஒரு நபர், காவல்துறையில் பணியாற்றும் ஒரு நபர். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. காட்டினா எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வருங்கிறதால அடக்கிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? எனக்கு பழக்கப்படுத்துனது அவங்கதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் பண்ணது தப்பு தான். ஓகே, 18 வயசு கீழே பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான். விற்காதீங்கடா. இது என்னதுடா இது? 18 வயசுக்குள்ள நான் இது எனக்கே புரியல. நீங்க விற்கிறீங்க, வாங்காதீங்க. உனக்கு நீ எதுக்கு வாங்கி குடிக்காதீங்க. எதுக்கு? என்ன எனக்கு புரியலடா, விட்டுருங்கடா. ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போலீஸ் வந்து பிடிக்கலாம். எனக்கு இதுவுமே ஒரே குழப்பமா இருக்கு. ட்ரங்க் அண்ட் டிரைவ், அந்த ட்ரங்க்குங்கிற அந்த விஷயமே இல்லைன்னா டிடியே இருக்காதுல்ல. டிஓஏன்னு ஒன்று இருக்கு, ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸோ அந்த ட்ரிங்கிங் அந்த ஆல்கஹாலோ இல்லாம இருந்தா இந்த ஆக்சிடென்ட்ஸே குறைஞ்சிடும்ல. என்னதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சமூகத்தை எதை நோக்கி வழி நடத்துறாங்கன்னு பாருங்க, யோசிங்க. இதுக்கு ஃபைனை போட்டுக்கிட்டு என்னத்துக்கிட்டா? எந்த உலகத்திலேயே எந்த ஊர்லயாவது ஒரு ஊர் நீ வேணா எடுத்து காட்டுடா, எனக்கு வேணா புரிதல் இல்லாம இருக்கலாம். உலகத்துல எந்த ஊர்லயாவது கவர்மெண்ட் டாஸ்மாக நடத்துமா? சரி, அதுல இருந்து தான் பணம் அதிகமா கிடைக்குது. தமிழ்நாட்டோட வருமானமே டாஸ்மாக்ல இருந்து தான் வருது. அந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பண்றதுக்கு தூக்கு மாட்டி சாகலாம். வேற எவ்வளவோ விதம் இருக்கு. டாக்ஸ போடலாம், ஏகப்பட்ட. நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட விதத்துல டாஸ்மாக்ல கிடைக்கிறத விட அதிகமான இன்கம் அதுல கிடைக்கலாம். அந்த அறிவு இருக்கும். ஆனா நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்னால முடியும், ஆனா நான் பண்ண மாட்டேன். என்ன மனநிலை இது? என்ன ஒரு கல்லு கடைக்கு தடை, ஆனா டாஸ்மாக கவர்மெண்ட் நடத்துது. தமிழ்நாடு வந்து ரொம்ப சேஃபான ஸ்டேட்டு, தமிழரா இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு நான் வழி மாதிரி போயிட்டேன் வேற கல்ச்சர் ஃபாலோ பண்ணி. இப்பதான் நான் தமிழர் தான், ஓகேவா? ஸோ நான் தமிழ் சைடு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமைப்படுறதா? இல்ல இந்த இது எனக்கு ஒண்ணுமே புரியல. கள்ள சாராயம் விற்கிறாங்கன்ட்டு அவங்கள போட்டு இது பண்றாங்க. அப்ப இது நல்ல சாராயமாடா? கல்லுக்கடையே இல்லீகல். கல்லுக்கடையே நல்லதுன்னா நான் சொல்ல வரல. எனக்கு கல்லு பத்தி எதுவுமே தெரியாது. நான் கல்லும் குடிச்சிருக்கேன், டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவும் பெருசா நான் அதை பத்தி ஞாபகம் இல்லை எனக்கு என்ன நடந்தது. பட் கல்லுக்கடை திறக்கலாம். ஆல்கஹால் வந்து இப்ப நான் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால நிறைய தற்கொலைகள் வரும், கலவரம் வரும்னா நீ கல்லுக்கடை தர. புல்டோசர் வச்சு பீஃப் வச்சிருந்தா இஸ்லாமியர்களோட வீட்டை இடிக்க தெரியுதுல்ல. டாஸ்மாக் இடி. கூலி இப்ப இல்லீகலா விக்கிறான்ல, அவன் கடை இடிக்க முடியாது அவனால. லாக்டவுனே அந்த அளவுக்கு பண்றீங்க, அவ்வளவு அழகா பண்ணீங்கடா. உண்மையா கிளாப் பண்றேன். இதை ஏன் பண்ண முடியல? பண்ண மாட்டேன். அதுதான் நான் என்ன பேச வந்தேன்னு எனக்கே தெரியல. ஏதோ பேச வந்து என்னத்துலயோ வன்மத்தை கக்கி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம் ப்ரோ. ஒரு லெவலுக்கு மேலதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போக முடியும். ஓகே, அதை தாண்டி ஸ்மோக் பண்றீங்க, இல்ல பீடியா இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், வேப்பாக இருக்கட்டும், இல்ல மெத்த நீங்க ஸ்மோக் பண்ற மாதிரியாக இருக்கட்டும், நம்ம வாயில இருந்து, கம்ஸ்ல இருந்து, ட்ரக்கியா, வின் பைப், லங்ஸ் எல்லாமே பாதிப்படையும். நீங்க இப்போ நல்லா இருக்கும், ஒரு டெம்பரரி ஒரு ஹாப்பினஸ், டெம்பரரி பிளஷருக்காக பெர்மனண்டா உங்க லைஃபையே ஒரு எட்டர்னிட்டி ஆஃப் மிசரியா மாத்திக்க வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ நீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு உங்ககிட்ட அட்வைஸ் பண்றதுக்கே கேவலமா இருக்கு. ஏன்னா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் மிஸ்டேக். ஐ ஹவ் நோ ஒன் டு blame you. I have to blame the government for doing all these things, right? கவர்மெண்ட் தானே எல்லாத்துக்குமே காரணம். அவங்க தான் லாக்டவுன், எனக்கு அந்த லாக்டவுன் அதுதான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. லாக்டவுனே இப்படி பண்ணிருக்கீங்களேடா, டாஸ்மாக் மூடி கல்லு கடையை மாத்திரம் என்னடா ஆக போகுது? விவசாயிகள் எவ்வளவு பயன்படுவாங்க. ஒரு அறிவு கிடையாது. ஒரு இங்க மட்டும்தான் இது நடக்குதா இல்ல வெளியே எங்கேயும் நடக்குதா எனக்கு புரிதல் இல்லையான்னு தெரியல. ஓகே, நெவர் மைண்ட், அதை எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதலை வர வைக்கிறதுலையும் கற்பிக்கிறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது போதை இவனுங்களெல்லாம் திருத்த முடியாது ப்ரோ, அதனால நம்ம தான் ப்ரோ நம்மளை பாதுகாத்துக்கணும். அதனால நீங்க ஏதாவது சப்ஸ்டன்ஸ் கன்சியூம் பண்றீங்கிற பட்சத்துல அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர்ஸ் கிட்ட கேளுங்க, சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேளுங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு கூட பத்தி அந்த ட்ரக்ஸை பத்தி நிறைய தெரியும், அதை யூஸ் பண்றவங்க கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நபர்கள் கிட்ட நீங்க இதை பத்தி கேட்கலாம். கேட்டு என்ன ஏது, இது என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுத்தும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பண்றதுனா இட்ஸ் ஓகே. நீங்க தெரப்பி போய் பாருங்க. இதெல்லாம் ட்ராமா பேஸ் பண்ணி இருக்கலாம், என்விரான்மெண்டல் ட்ராமாவாக இருக்கலாம், அண்டர்சால்வ் ட்ராமாவோட ரெஸ்பான்ஸாக இருக்கலாம், இட் குட் பி எனிதிங். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளால சுயமா ஒரு முடிவு எடுக்க முடியல, எடுத்தாலும் அது வந்து ஃபெயிலியர்ல போய் முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் என்னால முடியல, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து
நம்மளால முடியல, அப்ப வெளி இடத்துல இருந்து உதவி எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னல் சப்போர்ட். அதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா மூளை மண்டையில. அதுக்கு தெரபிஸ்டையோ இல்ல ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலான மென்டல் ஹெல்த் அட்வைசரை போய் பாருங்க. சைக்காட்ரிஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் கேசஸ்ல இதுக்கு சைக்காலஜிஸ்ட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணணுமாங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. அதனால நான் சொல்றேன், சைக்காலஜிஸ்ட்டை ஒரு தெரபிஸ்ட்டை போய் பாருங்க, மீட் பண்ணுங்க, பேசுங்க. நீங்களும் தெரபிஸ்ட்டும் கிளைண்ட்டும் தெரபிஸ்ட்டும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணி சாபரா மாறலாம், ரிலாக்ஸஸ் இல்லாம லாங் டேர்ம் ரெக்கவரியோட. ஓகே, ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த ஒரு கேள்வியை நான் ரொம்ப அதிகமா நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா, நீ ரொம்ப நீ யார் அட்வைஸ் பண்றதுக்கு, நீயே இந்த லட்சணத்துலாம் இருக்க, ஆனா நீ எப்படி இதை பத்தி பேசுவேன்னு கேட்பீங்க. நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், மறுபடியும் நிறைய தடவை கொடுத்து பார்த்துட்டு நீங்க கேட்க மாட்டீங்க. நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமான, கொடூரமான, வக்கரமான, ஒரு மாதிரி டிராஜிக், அந்த ஒரு மாதிரி டார்க்கான ஒரு இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன். அந்த பாதையிலிருந்து கடந்து வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு அதுலயே இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் அதை பத்தி நான் படிப்பும் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அது சம்மந்தப்பட்ட நபர்களோட அது சம்மந்தப்பட்ட துறைகள்ல இருக்க நபர்களோட நிறைய கான்டாக்ட்ல இருக்கிறதும் சரி, அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதும் சரி, இதெல்லாம் பத்தி எனக்கு நானே புரிதல் ஏற்படுத்திக்கிறேன். என் வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்த சைக்காலஜி புக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இருந்தாலும் நான் இதை பண்றேன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு நான் புரிதலை ஏற்படுத்தணும், புரிதலை கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். அதுக்கு எனக்கு போதுமான அளவு நாலேஜும் புரிதலும் கற்பிக்கிற அப்படி அந்த இன்டென்ஷனும் இருந்தா போதும். நான் ஒழுங்கா இருக்கணும், நானும் அதை செய்யணும்னு இல்லை. ஓகேவா? நான் தப்பே செய்வேன், நான் நியாயப்படுத்தினாதான் அது தப்பு, நான் செய்யறது தப்பு தான். ஆனா நீங்க மாட்டிக்காதீங்க, நான் கடந்து வந்த பாதையிலேயே தான் நீங்களும் இருக்கீங்க. நான் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன், நானும் அதுல இருந்து வெளியே வர நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகல. அதனால நான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நான் ரெக்கவரி குரூப்போட ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நான் கற்பிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச புரிதலை நான் கற்பிக்கிறேன். அதன் மூலியமா ஒருத்தன் பயன்பட்டா போதும்டா, எனக்கு உனக்கு கேட்க பிடிக்கலன்னா விட்டுருங்கடா, நான் அப்படிதான்டா பண்ணுவேன். சரியா? நான் நியாயப்படுத்த விரும்பல, நான் பண்றதும் தப்பு தான். ஆனா நீங்க பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க ஏன் பண்றீங்க, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச புரிதலை உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன். இதுல என்னடா தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? ஒருத்தர் நல்லது பேசக்கூடாது. ஓகே, வாட் எவர். சரி, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இதுக்கு மேல நான் போறேன், போய் அப்டேட் பண்றேன். எனக்கு இது மவுத் கேன்சரா இல்ல வேற ஏதாவதா என்னன்ட்டு. லெட்ஸ் see. தமிழ்நாடு அரசாங்கத்தோட சூழ்ச்சியினால பாதிக்கப்பட்ட ஒரு நபராக நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு போறேன். Thank you all for watching my video. Keep supporting. எட்டுன்னு போகிறாங்க, ஊசி போடுறாங்க, மாத்திரை போடுறாங்க. போகும்போது நல்லா தான் போகிறாங்க, வரும்போது இப்படி ஆடின்னு வராங்க. ஊசி போட்டோன்னா கொஞ்சம் கேர் ஆகி வெளியில் வந்து தண்ணின்னு கேட்டாங்க. எனக்கு ஆண்டி பையன் ரொம்ப முடியாத இருக்கான், இந்தமாரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. போய் பார்த்தா உயிரை போயிட்டுருக்கு. உயிரை போயிடுச்சு. ஃபுல்லாக பேண்ட்டு ஃபுல்லாக தொப்பியாக இருக்குது, உடம்புல சட்டை இல்லை, ஒன்றுமே இல்லை. பிள்ளையான் தொப்பியாரில் ஃபுல்லாக போதை பொருள் விற்கிறாங்க. போதை பொருள், இந்த ஊசி, கஞ்சா, மாத்திரை ஃபுல்லாக அந்த ஏரியாவிலே 10 பேர் சேர்த்துறாங்க. 10 பசங்க, 18 வயசு பசங்க, 17 வயசு பசங்க, 16 வயசு பசங்க, 19 வயசு பசங்க தான் அந்த ஏரியாவில். ஸ்ட்ரிக்டாக எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என் பிள்ளை வாரி கொடுத்துட்டா சார், இப்போ வர போகிறது இல்லை. என் பிள்ளை நான் போயிலகிறேன் அப்படிலாம் புட்டிக்கு நீங்க விக்கிறீங்க. நீங்க என்ன புட்டிக்கிடா விக்கிறீங்க? நீங்க புட்டிங்க, நான் புட்டிக்கிறோம். நாங்க